ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா நீங்களும்? இன்றைக்கி மாவு இருக்குது, கொஞ்சம் மாவு தான் இருக்குது. அதை வச்சு எப்படி தோசை சுடுறதுன்னு பார்க்கலாம். அதிலே கொஞ்சம் கோதுமை, ரவை, அரிசி மாவு இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த இட்லி மாவு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து உப்பெல்லாம் போட்டு கலக்கி தோசை சுட்டோம்னா சூப்பராக வரும். தோசை முருவலாக நல்லாயிருக்கும். ரவை தோசைன்னு சொல்லலாம், சாதா தோசைன்னு சொல்லலாம். இந்தமாரி தோசை சுட்டுட்டு இன்றைக்கி சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு தான் பண்ணேன். காலையில் சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு, தோசை இன்றைக்கி தான் ஸ்பெஷல். அப்புறம் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்? எப்போவுமே தோசைக்கு காரக்குழம்பு நல்லாயிருக்கும். தோசை செஞ்சுட்டு காரக்குழம்பு வச்சு, நேற்று வச்ச காரக்குழம்பு இருந்தாலும் இன்றைக்கி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். காரக்குழம்பு சேப்பக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு செஞ்சேன் காலையில். அதுதான் இன்றைக்கி டிஃபன். ஓகே, பாய், see you.